மலேசியாவில் இருக்கிற தமிழ் படைப்பாளிகளின் ஊக்கத்திற்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்காக தமிழ் காய்ந்து விடக்கூடாது, வேரடியில் நீர் ஊற்றுவோம் என்ற உற்சாகத்துக்காக இந்த பயிர் மீது மழை சிந்த வேண்டும் என்ற ஒரு அக்கறைக்காக என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த விருதை தமிழ் பெருமக்களும் தமிழ் கவிஞர்களும் கொண்டாட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகா கவிதையை படைக்கிற பொழுது நான் விழித்த தூக்கமில்லாத இரவுகள், என் உடலும் மனதும் பட்ட வலி, இந்த கவிதை பெருமை பெறுமா சிறுமை உருமா என்ற சந்தேகம், இதை புலவர் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா, இந்த அறிவியல் தமிழை செய்யுள் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற எனது கேள்வி. கவிதை என்பது கவிதையாகத்தானே இருக்க வேண்டும், அறிவியலாக முடியுமா? அறிவியல் வேறு உலகம், கவிதை வேறு உலகம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று சொல்வது மாதிரி கவிதை வேறு உலகம், அறிவியல் வேறு உலகம். இந்த இரண்டு உலகத்தையும் இணைக்கிறானே. இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்தால் காந்தார கலை என்று ஆகும். ஆனால் தமிழும் அறிவியலும் இணைந்தால் கவிதையாகுமா என்ற கேள்வியை விமர்சன உலகம் வீசுமே. ஏது பதில் சொல்வேன்? அந்த கேள்வி உண்மையாகிவிடில் இந்த படைப்பின் பயன் என்ன என்றெல்லாம் தவித்திருக்கிறேன், துடித்திருக்கிறேன். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வைரமுத்து, உன் உழைப்பு விரயமாகிவிடவில்லை. தமிழ் வேறு அறிவியல் வேறு இல்லை, தமிழே அறிவியல், அறிவியலே தமிழ், கவிதையே ரெண்டும் என்று இந்த மலேசிய திருநாடு என்னை உச்சி மோந்து வந்து பாராட்டி கொண்டாடிவிட்டது. இந்த அறிவுலகம் போற்றிவிட்டது. இது போதும் என் மகா கவிதைக்கு, இது போதும் என் விரல்களின் தேய்மானத்தில் இருக்கிற ரத்தம் இனி ஊறிவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. தமிழில் இல்லாததா? இந்த நூல் வைரமுத்து என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். இங்கு பேசிய சில பேராசிரியர் பெருமக்கள் மிக அழகாக உரைத்தார்கள். தத்தோஸ்ரீ டான்ஸ்ரீ அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், உங்கள் நாடு உங்கள் பேராசிரியர்கள் பேச கேட்டு கேட்டு திகைத்து போய் மலைத்து போய் மகிழ்ந்து போய் அமர்ந்திருக்கிறேன். உங்கள் நாடு அறிவியலில் சிறந்த நாடு, அறிவில் சிறந்த நாடு, தமிழில் சிறந்த நாடு. இத்தனை பெரிய பேராசிரியர் பெருமக்கள் இந்த மேடையில் உரையாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இது அறிவிலும் வளமான நாடு, தமிழிலும் வளமான நாடு, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னேன். இப்படி தமிழ் என்னும் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள், அறிவியல் அறிந்தவர்கள், விண்ணையும் மண்ணையும் தமிழால் அளந்தவர்கள் இந்த மேடையில் என்று பேசுகிற பொழுது எனக்கு பெருமை தாங்கவில்லை. இந்த தமிழ் இப்படியெல்லாம் பேசும் என்று யாரும் கருதி இருக்க மாட்டார்கள் தோழர்களே. ஏனென்றால் தமிழில் இல்லாத பொருள் ஒன்று இல்லை. ஆனால் இதில் இல்லாத பொருள் மகா கவிதையில் என்ன இருக்கிறது என்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். எப்படி மாறுபட்டது? இது எதிலிருந்து வேறுபடுகிறது? இந்த மகா கவிதைக்கு எதற்கு இப்படி உச்சி மோந்து உவந்து ஒரு பாராட்டு? என்ன சிங்கார கொண்டை இந்த மகா கவிதைக்கு மட்டும்? இதற்கு மட்டும் என் ரத்தன கிரீடம், இதற்கு மட்டும் ஏன் 1,00,000 வெள்ளி, இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் என்று நீங்கள் கேட்டால், வைரமுத்துவுக்காக அல்ல, இதில் இருக்கும் தமிழுக்காக நீங்கள் அதை கொண்டாட வேண்டிய இடத்தில் நாம் இருப்பது நம்முடைய அறிவின் உயரத்தை காட்டுவதாக நான் நினைக்கிறேன். தமிழில் இல்லாததா? காதல் இல்லையா? வீரம் இல்லையா? தத்துவம் இல்லையா? அதில் சொல்லாத எதை இந்த தமிழ் சொல்லிவிடப் போகிறது? ஏன் இதற்கு மட்டும் இந்த ஒரு புதிய தனி கிரீடம் என்று கேட்டால் அதற்கு பதில் உண்டு. தமிழில் இல்லாத காதல் இல்லை. அதோ போகிறாளே, இவளால் தெருவில் 4-5 பேர் இறந்து போனார்கள். இவள் அழகை பார்த்து மூர்ச்சையானவன், மாரடைத்தவன், இறந்து போனவன் பல பேர். இவள் தண்ணீர் குடம் எடுத்து வீதி வழி நடந்தாள். இவள் நடந்த பொழுது அவளை பார்த்த இளைஞர்கள் மாரடைப்பு வந்து மூச்சடைத்து அழகின் ஆதிக்கம் அவளை அடித்து இறந்து விட்டார்கள். இது யார் செய்த தவறு? இது கேட்க தமிழ் கவிதை. இப்படி ஒரு தமிழ் கவிதை காதல் இருக்கு.
படித்திருக்கிறீர்களா? தமிழ் அறிஞர்கள் அறிவார்கள். இப்படி ஒரு கவிதை இத்தனை பேரை கொன்று விட்டாளே, இது யார் செய்த தவறு? அதற்கு புலவன் சொல்லுகிறான், இது யார் செய்த தவறு தெரியுமா? இவள் அழகை மூடி வைக்காமல் தெருவில் விட்டது தவறு. இவளை தெருவில் பளிச்சென்று பார்த்தவர்கள், இறந்து போன இளைஞர்கள், அவர்கள் தவறல்ல. இவளை வீதியில் விட்டதும் இவள் தவறல்ல. தாய் தந்தை செய்த தவறல்ல. பிறகு யார் செய்த தவறு என்று புலவன் கேட்கிறான். மதம் பிடித்த யானை ஆற்றுக்கு தண்ணீர் அருந்த வருகிறது என்று அரசன் என்ன செய்வான் என்றால், மதம் பிடித்த யானை ஆற்றுக்கு தண்ணீர் அருந்த வருகிறது, எனவே வீதியில் உள்ளவர்களே விலகிச் செல்லுங்கள் என்று பறை அறிவிப்பான். முரசறைவான். பறை சத்தம் கேட்டு, முரசு சத்தம் கேட்டு எல்லோரும் ஒதுக்கிக் கொள்வார்கள். யானை தண்ணீர் அருந்திவிட்டு யாருக்கும் தீங்கு செய்யாமல் தன் தொழுவடையும். சரிதானே? இப்படி யானை, மதம் பிடித்த யானை தண்ணீர் அருந்த வருகிறது என்பதை பறையறிந்து சொல்லும் அரசனே, இவள் தண்ணீர் பிடிக்க வீதிக்கு வருகிறாள், பல பேர் சாகப் போகிறீர்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், இவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும் வரை யாரும் வெளியில் வராதீர்கள் என்று பறை அறைந்து தெரிவிக்காத அரசரே, நீதான் தவறுடையவன். என்ன அழகு! நீயும் தவறில்லை, நின்னை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர். மதையழி கொள்யானை நீர்க்கு விட்டாங்கு பறையறைந்தல்லது செல்லற்க வென்றா இறையே தவறுடையா, அரசனே தவறுடையவன். இதைவிட அழகுக்கு ஒரு பாட்டு உண்டா? உலக இலக்கியங்களில் உண்டா? இப்படி ஒரு அழகுக்கு, காதலுக்கு, ஒரு பெண்ணின் வீராப்புக்கு இப்படி ஒரு பாட்டு உண்டா? இப்படி காதலை சொன்ன தமிழ். தத்துவம் இல்லையா தமிழில்? கடவுள், தான்ஸ்ரீ இங்கே பேசினாரே, கடவுள் என்று இதில் ஒரு குறிப்பு வருகிறது. அதை ஏற்றுக்கொள். ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இதை அவர் வலியுறுத்தவில்லை. கடவுள் கொள்கை இப்படியும் இருக்கிறது என்கிறார். என்னை பொறுத்த அளவில் சொல்கிறேன் நண்பர்களே, உங்கள் கொள்கை, உங்கள் பக்தி, உங்கள் தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட ரசனை, இவற்றை யார் மீதும் திணிக்காத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.